சவுக்கு சங்கரின் கதை முடிந்தது. நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்த சவுக்கு சங்கர் அவர்களது வலது கை தாக்கப்பட்டு தற்பொழுது முறிவின் காரணமாக கட்டுடன் நீதிமன்றத்தில் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வந்தடைந்த சவுக்கு சங்கர் அவர்களுக்கு பாதுகாப்பாக பல போலீசும் குவிக்கப்பட்டது. மேலும் நீதிமன்றத்தில் என்னை அடித்து துன்புறுத்துகிறார்கள் என்றும் கோவையில் இருந்து என்னை மதுரையில் மாற்ற வேண்டும் என்றும் சவுக்கு சங்கர் அவர்கள் கோரிக்கையும் முன்வைத்திருந்தார். ஆனால் இந்த கோரிக்கைக்கு எதிராக அரசு தரப்பினர்கள் வரும் வழியில் விபத்து ஏற்பட்டதன் காரணமாகத்தான் சவுக்கு சங்கர் அவர்களது கால் மற்றும் கையில் முறிவு ஏற்பட்டிருப்பதாகவும் நாங்கள் துன்புறுத்தவில்லை, சவுக்கு சங்கர் மட்டுமல்ல எந்த ஒரு கைதியையும் துன்புறுத்துவதில்லை என்ற வாதத்தை முன்வைத்தனர். இந்த நிலையில்தான் தமிழக அரசிற்கும் பெண் காவலர் அதிகாரிகளை தரைக்குறைவாக பேசியதன் காரணமாகத்தான் இவர் கைது செய்யப்பட்டு தற்பொழுது 5 பிரிவின் கீழ் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியே வர முடியாத அளவிற்கு தற்பொழுது வழக்கும் நிலுவையில் உள்ளது. இந்த சூழ்நிலையில் 1/2 கிலோ கஞ்சா வைத்திருப்பதாக சவுக்கு சங்கர் அவர்கள் மீது கூடுதலாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 5 முதல் 7 ஆண்டுகள் வரை கடுங்காவல் தண்டனை வழங்கப்படலாம் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. மேலும் தமிழகத்தில் மக்களவை தேர்தல் முடிந்ததற்கு பிறகு எதற்காக சவுக்கு சங்கர் அவர்களது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று நாம் பார்க்கும் பொழுது, தேர்தலுக்கு முன்பாக கைது நடவடிக்கை மேற்கொண்டால் இதை வைத்து அரசியலை அதிமுகவினரோ அல்லது பாஜகவினர்களோ செய்ய கூடும் என்பதற்காக தற்பொழுது மக்களவை தேர்தல் முடிந்ததற்கு பிறகு கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை பெண் அதிகாரியை அவதூறாக பேசியதற்காக தற்பொழுது இதன் மூலமாக சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தற்பொழுது தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. கிட்டத்தட்ட 2 நாட்களாக அடித்து துன்புறுத்தியதாக அவரது வழக்கறிஞர் நேற்று இரவு பேட்டி ஒன்றையும் அளித்திருந்தார். மேலும் இதற்கு பதிலளித்த சிறை காவலர்கள் நாங்கள் அடித்து துன்புறுத்தவில்லை என்றும் கூறியிருந்த நிலையில் இன்று மதியம் மதுரை உயர்நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கொண்டு வரக்கூடிய நிலையில் அவரது கை முறிவு ஏற்பட்டு மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாகியிருப்பதும் அவருடைய முகம் சுருங்கி போயிருப்பதும் மேலும் எந்த ஒரு பேச்சும் இல்லாமல் அமைதியாக நீதிமன்றத்திற்கு சென்றதையும் நாம் பார்த்திருப்போம். இது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இனி திமுகவிற்கு எதிராக ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக சவுக்கு சங்கர் அவர்கள் எதிராக பதில்களை கூற மாட்டார், விமர்சனத்தை முன்வைக்க மாட்டார் என்று தெரிய வருகிறது. இனி அவர் பேசினால் வாழ்நாள் முழுவதும் சிறை என்ற உத்தரவை காவல்துறையினர் மிரட்டியிருக்கலாம் என்ற ஒரு தகவலும் சவுக்கு மீடியா தரப்பிலிருந்து தகவல்களும் தற்பொழுது கசிந்துள்ளது. இந்த சூழ்நிலையில்தான் திமுகவிற்கு எதிராக யார் குரலை எழுப்பினாலும் இதுதான் கதி என்பதற்கேற்ப விமர்சனத்தையும் தற்பொழுது அதிமுகவின் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது. சவுக்கு சங்கர் அவர்களது கதை இத்துடன் முடிந்துவிட்டது என்றும் இனி அவர் அரசியல் ரீதியான எந்த ஒரு கருத்துக்களையும் பதிவு செய்ய மாட்டார் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. சவுக்கு சங்கர் அவர்களது கைது நடவடிக்கை மேற்கொண்டது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.